எவ்ரிவன், நான் உங்களுக்கு ஒரு நாலேஜ் தான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். கரண்ட்னா என்ன, பவர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம இனிமேல் கரண்ட் போச்சுன்னு சொல்ல மாட்டோம், பவர் போச்சுன்னு சொல்லுவோம். கரண்ட்டுங்கிறது ஒரு பைப்புக்குள்ளே தண்ணீர் ஓடுவது போல் ஒயருக்குள்ளே எலக்ட்ரிக் சார்ஜ் ஓடிட்டு இருக்கும். அந்த சார்ஜ் எவ்வளவு அதிகமாக வேகமாக ஓடுதுங்கிறத மெஷர் பண்ணுறது தான் கரண்ட்டு. கரண்ட்டை நம்ம ஆம்பையரில் மெஷர் பண்ணுவோம். நினைவில் வச்சுக்கோங்க, வாட்டர் ஃப்ளோ தண்ணீர் ஓட்டம், எனர்ஜி எலக்ட்ரிக் கரண்ட்டு மின்சார ஓட்டம். ஓகேவா? இப்போ பவர் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கோமா? பவர் ஒரு எலக்ட்ரிக் டிவைஸு எவ்வளவு எனர்ஜியை கன்சியூம் பண்ணுதுங்கிறத தான் நம்ம பவர்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்மால் எல்இடி பல்பு குறைவான பவரை பயன்படுத்தும். இதுவே ஒரு பிரைட் எலக்ட்ரிக் பவர் ஹீட்டர் எவ்வளோ அதிகமான பவரை தான் கன்சியூம் பண்ணும். இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா இப்போ பவர் அதிகம் எனர்ஜியை கன்சியூம் பண்ணுறதை தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். அதை எதில் மெஷர் பண்ணுவோம்? வாட்ஸ். இவ்வளவு தான் கரண்ட்டுக்கும் பவருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போது நம்ம ஏன் பவர் கட்டுன்னு சொல்லணும்னு சொல்லிடவா? பவர் கட்டுன்னு ஏன் சொல்லணும்னா, வீட்டுக்கு வரும் மின்சாரம் சப்ளை நிறுத்தப்பட்டதை தான் நம்ம பவர் கட்டுன்னு சொல்லணும். வீட்டுக்கு மின்சார சப்ளை நிறுத்தப்பட்டது. கரண்ட் கட்டுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அது பேச்சு வழக்கில் நிறைய பேர் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் சப்ளை இஸ் கட், இல்லைனா எலக்ட்ரிக் சப்ளை இஸ் இன்டரப்டட், இப்படி தான் நம்ம சொல்லணும். இதுதான் பவர் கட்டு, அதனால எலக்ட்ரிக் சப்ளை வரலை அப்படின்னு தான் இனிமேல் நீங்கள் சொல்லணும் குட்டீஸ். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இதை பற்றி நாலேஜ் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.